இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த கேட்டு உள்ளே வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் உட்காந்துட்ருக்கேன். அதுக்கு 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை வளர்த்து எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை தாய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை ஃபீல்டு கூப்பிட்டு வந்த சூப்பராயன் மாஸ்டர், என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணலாம் நான் இப்போ இந்த மேடையில் இந்த குடும்பத்தில் வந்து உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா, கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு மனுஷனை பெருசாக ஜெயிக்க வைக்கும். தன்னம்பிக்கை இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தோற்றுடுவோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோடையும் இந்த படத்தில் டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் கால் கீழே, எல்லாத்துமே வேஸ்ட்டு, நான் தான் நம்பர் 1 நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா. கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நினச்சி நடிக்கணுமா. அந்த ஷார்ட் ஓகே ஆகி பின்னாடி வந்தோடனே எல்லார் கால் கீழியும் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே நிற்கும்போது பிரபண்ணம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடையை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கு. புது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரபண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த மேடையில் என்னையும் வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. ஏன்னா இந்த 4 பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் முடிச்சுட்டு வந்து அந்த 5 நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம். தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்குது. சினிமா கூட அப்படி போராடணும். நம்மள ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்கள்லாம் வந்து உட்காரோம், ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக. இல்லை சார், ரொம்ப வலிக்குது சார், நிஜமாக சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா, ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கவங்க என்ன நம்புகிறாங்க, ஓ இது வந்து சொல்கிறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க, எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு முந்தானத்து. எனக்கு ரொம்ப வலிச்சுது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி. எல்லாரும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை, ரசிகர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு, அவர் பேசி அனுப்புகிறாரு. இப்போ எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது, கூடி சீக்கிரமாக நான் எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தலைப்பு போடணும், என்ன ஹெட்டிங் போடணும், இப்போ இல்லை ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறாரு, அதானே போடணும். ரஜினி சார் ரத்து செய்து விட்டார், ரசிகர்களை பார்க்கவில்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை. சின்ன சின்ன படத்துக்கு கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க. எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம். நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க விஷால் சார். தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி.